தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அறிமுகமான காலத்திலேயே அதற்கென்று தனித்துறையை உருவாக்கி தரமணியிலே ஐடி பூங்காவை உருவாக்கியவர் இந்தியாவிலேயே முதன்முறையாக. எந்த மாநிலத்திலும் இல்லாமல் குடிசைகளை மாற்றி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகளை கட்டித் தருகிற குடிசை மாற்று வாரியத்தை அறிமுகப்படுத்தியவர் கலைஞர். அவரிடத்திலே எந்த அளவுக்கு சமூக நீதி பார்வை இருந்தது, பெரியார் அரசியல் அவரை ஆட்கொண்டிருந்தது என்பதற்கு பல சார்புகளை நம்மால் காட்ட முடியும். கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம், அதுவெல்லாம் சாதாரணமான ஒன்றல்ல. பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் என்னை வெகுவாக இருந்தது. நான் மறுபடியும் சிந்தித்து சிலாகிப்பது எதுவென்றால் சமத்துவபுரம் திட்டம், பெரியார் நினைவு சமத்துவபுரம். அதை நீங்கள் வெறும் பேரை மட்டும் பார்த்துட்டு போனால் அதில் உள்ள நுட்பத்தை கூட புரிந்து கொள்ள முடியாது. சமத்துவபுரம் திட்டம் அவ்வளோதான், திட்டங்களும் ஒரு திட்டம் அப்படி அல்ல. இந்தியா முழுவதும் ஹேபிடேஷன் வாழிடங்கள் என்பது ஊர் தெரு என்றும் சேரி என்றும் தனித்தனியே இருக்கிறது. சேரியிலே பறந்து சேரியிலேயே உழக்கூடிய ஒருவனுக்கு வேண்டுமானால் அது ஒரு ஹியூமிலியேஷன், ஒரு காயப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏன்டா நாம் வீட்டுக்கு தனியாக இருக்கிறோம், அவங்கெல்லாம் எல்லா சாதியும் ஒரே ஒரு தெருவில் இருக்கிறாங்க, இது மட்டும் என் தனியாக இருக்கு அப்படின்னு ஒரு ஆழ் மனதில் ஒரு வலி ஏற்படும். இந்த வலியை உணர்ந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்தியாவில் வேறு எந்த தலைவரும் இதை உணரவில்லை. இந்த ரெண்டும் ஒன்றா இருங்கன்னு போய் ஒன்றா இருக்க வைக்க முடியாது. அந்த தெருவுகளே போய் பட்டேல் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் வீடு வாங்கி கட்டுங்க, அங்கே போய் குடியேறுன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு ஊரை உருவாக்குறேன், அதுக்குள்ள எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து குடியேறுங்க, அனைவரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழிடத்தை உருவாக்க வேண்டும் என்கிற சிந்தை இந்திய மண்ணில் எந்த அரசியல் தலைவருக்கு உருவானது? தயவு கொண்டு எண்ணி பாருங்கள். சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கு வாழிடம் முக்கியமானது. நீ மேடையில் பேசிட்டு போனா அண்ணங்களாம் தம்பிங்களாம் சால்வை போர்த்தலாம் கட்டி பிடிக்கலாம், ஆனா இறங்கி உன் தெருவுக்கு நீ போற, என் தெருவுக்கு நான் போறேன், என்ன சகோதரத்துவம் இருக்கிறது? வாழிடத்தில் ஒரே இடத்தில் சேர்ந்து வாழ வேண்டும், ஒரே இடத்தில் ஒரே வாழிடத்தில் ஒரே குடியிருப்பு. தலித் அல்லாதவர்களும் தலித்துகளும் சேர்ந்து வாழ வேண்டும். அந்த கலாச்சாரம் இங்கே வளர வேண்டும். அது ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு ஏற்பிசைவுக்கு ஒரு பரிணாமம் பெற வேண்டும். அவங்க சேர்ந்து வாழறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சமத்துவபுரத்தில் எல்லாம் சேர்ந்து வாழறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒரே இடத்துல குடிநீர், ஒரே இடத்துல மந்தை, ஒரே இடத்துல கோயில் வழிபாடு,